தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் நடவடிக்கைகளை செவ்வாயன்று தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் நேரில் பார்த்துச் சென்றனர். கடந்த மாதம் 10ஆம் தேதி துவங்கிய சட்டசபை கூட்டத்தொடரில் தினந்தோறும் துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து வருகிறது. செவ்வாயன்று இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. சட்டசபை நடவடிக்கைகளை காண்பதற்காக சென்னை கௌரிவாக்கம் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் செவ்வாயன்று வந்திருந்தனர். சபை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திரும்பிய மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக சபை நடவடிக்கைகளை பார்வையிட்டதாகவும் புதுமையான அனுபவமாக இருந்தது என்றும் கூறினர். இது ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா நாங்க படிச்சிருக்கோம் இந்த லெசனை பத்தி சாப்டர்ஸ்ல. ஆனா இது நேராவே நாங்க வந்து பார்க்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நாங்க இப்படிலாம் இருக்கும்னு நினைச்சு பார்த்தது இல்ல. பட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உள்ள உட்காந்து ஹாஃப் அன் ஹவர் அப்சர்வ் பண்ணோம். ரொம்ப நல்ல ஒரு பக்க டிபேட் பார்த்த ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு. புக்ல படிச்சது வேற, ஆனா நாங்க இங்க பார்த்து கத்துக்கிட்டது நிறையவே இருக்கு. கத்துப்போம் நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து எஜுகேஷனல் ட்ரிப் மாதிரி வந்திருக்கோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பார்க்க. நம்ம மோஸ்ட்லி வந்து படிக்க தான் செஞ்சிருப்போம், புக்ஸ்ல படிச்சிருப்போம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா எப்படி இருக்கும், எவ்வளோ விமன் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா ரியல் லைஃப்ல வந்து விஷுவல் ட்ரீட் ஆட்டம் வந்துச்சு. நாங்க வந்து பார்த்தது நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸையும் கூட்டிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. செவ்வாயன்று மாணவர்கள் வந்திருந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சபையில் இல்லாத அவரை பார்க்க முடியாத ஏமாற்றத்துடன் சென்றனர். புதனன்று காவல்துறை மானிய கோரிக்கை மீது முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.